Come on guys, let's explore. Hi, hello family. எல்லாருக்கும் வணக்கம். சென்ட்ரல் கவர்மெண்ட் நர்சிங்ஸ் எக்ஸாம்ஸான எய்ம்ஸோட நாசெட் பற்றியும் யூபிஎஸ்சியோடைய ஏஎஸ்ஐ பற்றியும் நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம NCLEX புக்ஸோடைய சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி சாப்டர் 1 எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. சாப்டர் 2 உடைய பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. பார்ட் 2 வீடியோ தான் இது. இந்த வீடியோ கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இருக்க காமனான டவுட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நிறைய பேருக்கு NCLEX NORCET அப்படின்ற அந்த நேம்லேயே வந்து டவுட் இருக்குது. NCLEX அப்படின்றது வேர்ல்டு வைடாக மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் ரெகக்னைஸ் பண்ண ஒரு நர்சிங் எக்ஸாம். அதாவது நீங்கள் UK, கனடா, USA, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் நர்ஸாக போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த NCLEXன்ற எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ணணும். அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற இந்த NCLEXன்ற புக்கை வந்து மெனி ஆத்தர்ஸ் ரைட் பண்ணியிருக்காங்க. லைக் மாபிஸ், கவுண்டர்ஸ் அந்த மாதிரி. இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த புக்கை நம்ம படித்தோம் அப்படின்னா எய்ம்ஸ் நமக்கு வந்து ஈஸியாக இருக்குன்றதுக்காக நம்ம இந்த புக்கை ரெஃபர் பண்ணுறோம். நம்மளுடைய ப்ரைமரி ஃபோக்கஸ் இந்தியன் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற எய்ம்ஸ், ஜிப்மர், தென் ESI, ரயில்வேஸ் போன்ற எக்ஸாம்ஸ் தான். ஸோ நம்ம கோல் என்னன்றதுல கிளியராக இருப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். செகண்ட் யூனிட்டோடைய பார்ட் 2 வீடியோ ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் நர்சிங்கில் கேர் ஆஃப் ஸ்பெஷல் பாப்புலேஷனுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. மீதி இருக்க எத்திக்கல் அண்ட் லீகல் இஷ்யூஸஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸிங் கிளைண்ட் கேர் அப்படின்ற ரெண்டு சப் டாபிக்ஸை இந்த வீடியோஸில் நம்ம கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட்ஸ் வைஸாக கிளியராக இருக்கணும். லைக் எத்திக்ஸ்னால் என்ன, மோரல்ஸ்னால் என்ன, எத்திக்கல் டைலமானா என்ன பிரின்சிபல்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ஸ் வைஸாக நம்ம வந்து கிளாரிட்டியாக இருக்கணும். எத்திக்ஸ்னால் என்னதுங்க, எது ரைட்டு எது ராங்கு, எது வந்து இந்த இடத்துல ஜஸ்டிஃபைபிளாக இருக்குன்ற மாதிரி நம்ம பகுத்தறிஞ்சு பார்க்குற ஒரு ஃபிலாசபி தான். அதாவது டிக்ளரேஷன் ஆஃப் ரைட் ஆர் ராங் பை யூஸிங் அவர் நாலேஜ், நாட் பை அவர் ஒப்பீனியன், சஜஷன்ஸ், அசம்ஷன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நல்லா அனலைஸ் பண்ணி லாஜிக்கலாக திங்க் பண்ணி நம்ம நாலேஜை வந்து யூட்டிலைஸ் பண்ணி ஒரு டிசிஷனை மேக் பண்ணும்போது தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ரைட் ஆர் ராங்குன்னு டிசைட் பண்ணுறதுக்கு சர்டன் க்ரைட்டீரியா இருக்குது. அந்த க்ரைட்டீரியாவை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் எத்திக்ஸ். அந்த க்ரைட்டீரியாவை தான் நம்ம வந்து கோட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். நிறைய நர்சிங் ரிலேட்டட் எக்ஸாம்ஸில் வாட் டு யூ மீன் பை எத்திக்ஸ் இன் நர்சிங்னு டேரெக்டாகவே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு என்ன ஆன்சராக இருக்கும்னா, டிக்ளரேஷன் ஆஃப் ரைட் ஆர் ராங் பை யூஸிங் அவர் நாலேஜ், நாட் பை ஒப்பீனியன். தென் த ரூல்ஸ் ஃபார் கரெக்ட் பிஹேவியர், எது ஜஸ்டிஸ், எது கரெக்டாக இருக்கோ அதுக்கான ரூல்ஸ்ன்னு கூட சொல்லலாம் எத்திக்ஸுன்றதை. இந்த மாதிரி டைரக்ட் கொஷின்ஸ்க்கெலாம் வந்து வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட். ஆப்ஷன்ஸை வந்து நல்லா ரீட் பண்ணிவிட்டு எது வந்து மாரல் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து எம்பசைஸ் பண்ணுதோ அந்த ஆப்ஷன்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். கிளினிக்கல் சிட்டிங்கில் நம்ம என்ன ஒரு கேர் கொடுத்தாலும் என்ன ஒரு ப்ரொசீஜர் பண்ணாலும் இந்த டிஸ்பிளே ஆகிற சர்டன் எத்திக்கல் பிரின்சிபலை நம்ம ரிமைண்டாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த பிரின்சிபல்ஸை நம்ம வயலேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து லீகல் அண்ட் எத்திக்கல் இஷ்யூஸ்க்கு தான் வந்து லீட் பண்ணும். சம்டைம்ஸ் வந்து டைரெக்டாக கொஷின்ஸ் கூட இந்த எத்திக்கல் கான்செப்ட்ஸ்லேருந்தே கேட்பாங்க. தென் எத்திக்கல் டயலமாஸ்லேருந்தும் கொஷின் வரலாம். எத்திக்கல் டயலமானா என்னதுன்னா 2-3 பிரின்சிபல் வந்து ஒன்றுக்கு கான்ட்ராடிக்ட் ஆகுறது. அதாவது ஒரு பிரின்சிபலை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது இன்னொரு பிரின்சிபல் வந்து டிஃபால்ட் ஆகும். அந்த மாதிரி எத்திக்கல் டயலமா வந்துச்சு அப்படின்னா நம்ம கோட் ஆஃப் எத்திக்ஸ், நம்ம நர்சஸ்க்காகவே இருக்க கோட் ஆஃப் எத்திக்ஸை வந்து நம்ம பயன்படுத்தி வி கேன் ரிசால்வ் இட். ஒவ்வொரு பிரின்சிபலாக பார்க்கலாம். நம்ம முன்னாடி இருக்க கிளைண்ட் வந்து என்ன கேட்டகரியாக வேணால் இருக்கலாம். மேபி ஜீரியாட்ரிக், அடலசன்ட், அடல்ட், அண்டர் 5 எந்த கேட்டகரியாக இருக்கலாம். அவங்க வந்து டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கலாம். வித்தவுட் எனி கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் வி ஷுட் ட்ரீட் த கிளைண்ட் ஆஸ் ஏ ஹியூமன். அவங்கள வந்து ஒரு இண்டிவிஜுவலாக தான் ட்ரீட் பண்ணணும், நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட். தென் செகண்ட் பிரின்சிபல் வந்து நான் மெலிஃபிஷியன்ஸ். நம்ம கொடுக்குற கேர் அவங்களுக்கு வந்து மேலும் வந்து எந்த ஒரு ஆர்மையும் க்ரியேட் பண்ணக்கூடாது. அவங்க கண்டிஷனை பெட்டர் ஆக்கணுமே தவிர ஒர்ஸ் ஆகக்கூடாது. தேர்ட் பிரின்சிபல் வந்து பெனிஃபிஷியன்ஸ். நம்ம கிளைண்ட் கொடுக்குற கேர்னால் அவங்களுக்கு ஏற்படுற பாதிப்புகளை விட நன்மைகள் வந்து அதிகமாக இருக்கணும். அதாவது பெனிஃபிட் தான் அதிக ரேஷியோவில் இருக்கணும். இப்போ மேபி நம்ம எதனா ப்ரொசீஜர் கேர் கொடுக்குறோம் அப்படின்னா கிளைண்ட் மேபி ஃபீல் டிஸ்கம்ஃபர்ட், ஆனால் அதை விட தெரப்பியூட்டிக் பர்பஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி கிளைண்ட்டோடைய பெனிஃபிட் ரேஷியோ வந்து அவங்களுடைய அஃபெக்ட் ஆகிற ரேஷியோவை விட அதிகமாக இருக்கணும். ஃபோர்த் பிரின்சிபல் வந்து ஜஸ்டிஸ். நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், நம்மளுடைய பிளான்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கணும்னா கிளைண்ட்ஸோடைய ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணாமல் அவங்களுடைய பெனிஃபிஷியரி ரேஷியோஸை மேக்ஸிமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். வி ஹாவ் டு டெலிவர் த கேர் வாட் தே டிசர்வ். I mean, we need to deliver the care without any grounds of discriminations like religions, community, caste, sex, whatever. We should be neutral. Then veracity.
நம்ம வந்து கிளைண்ட் கிட்ட ஒரு டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணணும். ஆல்சோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கிளைண்ட்க்கு என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். நம்ம வந்து வி ஹாவ் டு ஆஸ்க் த ஒப்பீனியன் அண்ட் நம்ம கிளைண்ட் கிட்ட உண்மையாக இருக்கணும். தென் லாஸ்ட் பிரின்சிபல் வந்து ஃபிடலிட்டி, த டியூட்டி டு டூ வாட் ஒன் ஹேஸ் ப்ராமிஸ்டு. நம்ம நம்பகத்தன்மையை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதாவது நம்ம என்ன சொன்னமோ நம்ம சொல்கிற ஆக்ஷன்ஸ், பிளான் ஆஃப் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கணும். These are the principles should be by hearted by the every nurses in order to deliver the quality care to the patients. Ethical principles are golden principles in nursing practice. யூஸ்வலாக இந்த எத்திக்கல் பிரின்சிபல் நம்ம ஃபாலோ பண்ணாமல் இதெல்லாம் வயலேட் பண்ணுறோம் இல்லை நெக்லெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா லீகல் அண்ட் எத்திக்கல் இஷ்யூஸ்க்கு தான் வந்து இதெல்லாம் வந்து நம்மளை லீட் பண்ணோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணோன்னா இந்த பிரின்சிபல்ஸை நம்ம வந்து மைண்ட் பண்ணிக்கணும். தென் சம் காமன் நெக்லெக்ட் ஆக்ட்ஸ், அதாவது நம்ம யூஸ்வலாக பண்ணுற எரர்ஸ்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் என்னென்னு பார்த்தோன்னா மெடிக்கேஷன் எரர்ஸ், தப்பான மெடிக்கேஷன் அட்மினிஸ்டர் பண்ணுறது, ஐவி ஃப்ளூயிட்ஸ் அட்மினிஸ்டர் பண்ணும்போது அதனுடைய ரேட் இன்கரெக்ட் ஃப்ளோ ரேட்டை வந்து நம்ம வைக்கிறது. தென் வார்டில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஃபங்க்ஷனிங் ஆகுதா அப்படின்றத நம்ம மெயின்டைன் பண்ணாமல் விடுறது. தென் பேஷண்ட்ஸ் சேஃப்டியை என்ஷூர் பண்ணாமல் இருக்கிறது. தென் பேஷண்ட்ஸை வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணாமல் இருக்கிறது. கிளைண்ட்டுடைய காம்ப்ளிகேஷன்ஸ், அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸை வந்து நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கிறது. அதை நம்மளுடைய ஹைரார்கி லெவலுக்கு ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது. ரெக்கார்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது. இந்த மாதிரிலாம் வந்து காமனான நெக்லிஜென்ஸ் ஆக்ட்ஸ். ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரியறத கோ த்ரூ பண்ணிக்கோங்க. Then we should know what are the law exist to handle the ethical and legal issues. 4 laws வந்து இதில் வந்து புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்ட் லா, சிவில் லா அண்ட் கிரிமினல் லா, டாட் லா. கான்ட்ராக்ட் லான்றது 2 இண்டிவிஜுவலுக்கு நடுவில் இருக்க அக்ரிமெண்ட் பிரேக் ஆகுது, அதில் வந்து எதனா கான்ஃப்ளிக்ட் வருது அப்படின்னும் போது இன்வால்வ் ஆகும். தென் சிவில் லான்றது ஒரு பர்சனோடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸோ இல்லை டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸோ அந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸோடைய ஒரு ஹியூமனாக, ஒரு பர்சனாக, ஒரு சிட்டிசனாக அவங்களுடைய ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகும்போது சிவில் லா இன்வால்வ் ஆகும். தென் கிரிமினல் லா வந்து அந்த ஒரு இண்டிவிஜுவலோடைய லைஃப்க்கு த்ரெட்டன் வரும்போதோ, அவங்க வந்து தாக்கப்படும் போதோ, அசால்ட் ஏற்படும் போதோ கிரிமினல் லா வந்து இன்வால்வ் ஆகும். டாட் லான்றது ஒரு ராங் டூயிங் செய்கிறதால, டாட் லான்றது சிவில் லா மாதிரி தான், ஆனால் இது வந்து ஆக்ஷன்ஸை டிஃபைன் பண்ணுது. நம்ம தவறாக அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க அதனால் பாதிக்கப்படுறாங்களோ இல்லையோ, ஆனால் நம்ம பண்ணது தப்பு தானே, அந்த மாதிரி டாட் லா வந்து இந்த ராங் டூயிங்ஸை வந்து இன்வால்வ் பண்ணுது. ஒரு பர்சன், ஒரு கிளைண்ட் வந்து தன்னுடைய ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும்போது அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலைஸ்டு பீரியடில் அந்த கிளைண்ட்க்குன்னு சில ரைட்ஸ் இருக்குது. எ நர்ஸ் ஷுட் பி அவேர், லைக் த கிளைண்ட் ஷுட் பி ரெஸ்பெக்டட், அவங்களுடைய ப்ரைவசி ஷுட் பி மெயின்டைன்டு. தென் அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் அண்ட் டயக்னோசிஸ் அதை பற்றின அவேர்னஸ் கொடுக்கணும். தென் வி ஷுட் கிவ் த சாய்ஸஸ். எனி ப்ரொசீஜருக்கு முன்னாடி அது பண்ணலாமா வேணாமன்ற சாய்ஸஸும் அவங்கக்கிட்ட தான் கொடுக்கணும். அந்த மாதிரி சிலதெல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு பாருங்கள், அதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கங்க. தென் சம் ஹாஸ்பிட்டல் பாலிசி ஆல்சோ அப்ளிகபிள். அதாவது நம்ம ஏதாச்சும் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் அது வந்து கிளைண்ட்டுக்கு பெனிஃபிஷியராக இருக்கணும். அவங்களுடைய ரைட்ஸையோ இல்லை ப்ரைவசியோ வயலேட் பண்ணக்கூடாது. இன்ஃபர்மேஷன் கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக் ரைட்ஸ்லாம் இருக்குது, அதை ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணுங்கள். தென் மென்டலி இல் பர்சன்ஸ்க்கும் சம் அடிஷ்னல் ரைட்ஸ் இருக்குது. யூஸ்வலாக வந்து இந்த ரைட்ஸ், இந்த எஜுகேஷன்ஸ், டு மேரி, டு பி எம்ப்ளாய்டு, அதெல்லாம் வந்து காமன் பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் தான். பட் ஃபார் த மென்டலி ஹெல்த் பீப்புளுக்கு வந்து நம்ம ரீஎன்ஷூர் பண்ணுறோம், அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். ஆஸ் எ நர்ஸ் வி ஷுட் நோ தீஸ் ரைட்ஸ். ஜஸ்ட் கோ த்ரூ இட். சாரி காய்ஸ், இப்போ நான் எல்லா பாயிண்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த வீடியோ வில் பி லென்த்தி. டு அவாய்ட் தட் கன்சென்ட் ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ டு கோ த்ரூ த பாயிண்ட்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்ட் இஸ் டாக்குமெண்டேஷன். நம்ம ஒரு டாக்குமெண்ட் பண்ணும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரிமெம்பர் பண்ணணுன்றது தான் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சாரி காய்ஸ், இப்போ நான் எல்லா பாயிண்ட்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்னா the video will be lengthy. To avoid that consent, I am just telling you to go through the points. Okay. தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து டாக்குமெண்டேஷன். ஒரு டாக்குமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது லிஸ்ட் அவுட் பண்ணிட்டுருக்காங்க. இதை வந்து நீங்களும் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். நான் வந்து ஒரு சினாரியோ சொல்கிறேன், அதிலே வந்து உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து நல்லா பை ஹார்ட் ஆகும். இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் இப்போ தான் ஒரு வார்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. அப்படி என்ட்ரு ஆகும்போது ஒரு பேஷண்ட் வந்து கீழே விழுந்து கிடக்கிறாரு. அதை நீங்கள் எப்படி டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, when I was entering the room, Mr. X was lying on the floor. The timing should be mentioned.
ஓகேவா? நம்ம அதர்வைஸ் நம்மளே வந்து அவர் வந்து பெட்லேருந்து விழுந்துட்டாரு, இல்லை நடந்து போகும்போது விழுந்துட்டாரு, அந்த மாதிரி நம்ம பார்க்காத இன்ஃபர்மேஷன்ஸையோ நம்ம அசியூம் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸையோ நம்ம டாக்குமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம என்ன பார்த்தோம், த ரிலையபிலிட்டி ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ஷுட் பி என்ஷூர்டு. நம்ம ஒப்பீனியன்ஸையும் அசம்ஷன்ஸையும் மிக்ஸ் பண்ணாமல் நமக்கு 100% அஷூராக தெரிகிற இன்ஃபர்மேஷன்ஸை தான் வி ஷுட் டாக்குமெண்ட். அதர்வைஸ் த செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து வித் நரேட்டட் பை அட்டெண்டர்ஸ் ஆர் another patients அப்படின்ற மாதிரி நம்ம செகண்டரி இன்ஃபர்மேஷன்ஸை we can add up, but we should ensure the reliability of the informations we have documented. இப்போ பார்த்த கண்டென்ட்ஸோட ரிலேட்டடான கொஷின்ஸ் பார்த்தா உங்களுக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Let's dive into the question section. The question is, the nurse hears a client calling out for help, hurries down the hallway to the client's room and finds the client lying on the floor. The nurse performs an assessment, assists the client to back to the bed, notifies the primary healthcare provider and completes an occurrence report. Which statement should the nurse document on the occurrence report? Occurrence reports na என்னதுங்க, என்ன நடந்ததோ அதை டாக்குமெண்ட் பண்ணுறது தான் occurrence reports. For this question, option 3 is the correct answer. The client was found lying on the floor. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து not reliable. Next question, a client is brought to the emergency department by the emergency medical services after being hit by a car. The name of the client is unknown and the client has sustained a severe head injury and multiple fractures and is unconscious. An emergency craniotomy is required. Regarding informed consent for the surgical procedure, which is the best action? ஒரு கிளைண்ட் வந்து காரில் ஹிட் ஆகி வந்திருக்காங்க, அவங்க வந்து ஒரு அவங்க வந்து அன்கான்ஷியஸாக இருக்காங்க. ஸோ நம்ம யார்கிட்டையும் அவங்க டீட்டெயில்ஸ் வந்து கேட்க முடியாது. தென் அந்த கிளைண்ட்க்கு வந்து சிவியராக ஹெட் இன்ஜுரி ஆகிருக்கு, கேர்னியாட்டமி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து இன்ஃபார்ம்டு கன்சர்ன் வாங்குறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்றத கொஷின்ஸ். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். அப்டைன் ஏ கோர்ட் ஆர்டர் ஃபார் தி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், ஆஸ் த எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ் டீம் டு சைன் த இன்ஃபார்ம்டு கன்சர்ன் and transfer the victim to the operating room for a surgery, call the police to identify the client and locate the family. First two optionsல நம்ம ஸ்டார்டிங்ல எலிமினேட் பண்ணிடலாம். தேர்ட் ஆப்ஷன்ஸ் வந்து என்ன எம்பசைஸ் பண்ணுதுன்னா ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண சொல்லி கொஷின்லேயே எமர்ஜென்சின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ வி நீட் டு ப்ரொசீட் கார்னியாட்டமி டு த பேஷண்ட். கார்னியாட்டமி எதுக்கு பண்ணுவாங்க? அனரிசம்ஸ் ஆர் ஆர்ட்ரோவீனஸ் மேல்ஃபார்மேஷன்ஸ் இல்லை பிளட் கிளாட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிலீவ் பண்ணுறதுக்கும் பிரெயினுடைய ப்ரெஷர்ஸை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கும் தான் வந்து நம்ம அந்த ப்ரொசீஜரை ப்ரொசீட் பண்ணுவோம். எமர்ஜென்சின்னு மென்ஷன் பண்ணதால் நம்ம கன்சென்ட்ன்றதை தாண்டி கிளைண்ட்டுடைய உயிர்க்கே த்ரெட்டனிங் இருக்கும்போது வி ஷுட் ப்ரொசீட் த ப்ரொசீஜர், ரைட்? Option 3 is the correct answer. Then while doing surgery or after the surgery we can call the police and inform later, but our priority is proceed the procedure. This question is just testing our decision making ability. நம்ம என்ன தான் லீகல் அண்ட் எத்திக்கல் இஷ்யூஸஸ் அண்ட் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் பற்றிலாம் படிச்சுட்டு இருந்தாலும் இன்ஃபார்ம்டு கன்சென்ட் வந்து இம்பார்ட்டன்றதை வந்து தியரிட்டிக்கலாக நம்ம அக்னாலேஜ் பண்ணியிருந்தாலும் ஒரு ரியல் டைம் எமர்ஜென்சின்னு வரும்போது நம்ம வி ஷுட் பி ஃப்ளெக்சிபிள். எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுன்றது வந்து நம்ம வி ஷுட் அவேர். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். The nurse has just assisted a client back to the bed after a fall. A nurse and primary healthcare provider have assessed the client and have determined that the client is not injured. After completing the occurrence report, the nurse should implement which action next? கிளைண்ட் விழுந்திருக்காங்க, அக்கரன்ஸ் ரிப்போர்ட்லேயும் அதை நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணியாச்சு, ஆல்ரெடி அசஸ் பண்ணி இன்ஜுரி எதுவும் இல்லைன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அகெயின் ஒரு நர்ஸ் என்ன பண்ணணுன்றது தான் கொஷின். அப்சல்யூட்டாக நம்ம ரீஅசஸ் தான் பண்ணணும் ஃபார் ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ். பிகாஸ் எல்லா சிம்டம்ஸுமே வந்து உடனடியாக ரிஃப்ளெக்ட் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஆஃப்டர் சம்டைம்ஸ் சம் காம்ப்ளிகேஷன்ஸ் மே டெவலப். So option first is the answer. Other measures வந்து we should taken but after some times. This question is just dealing with our prioritizing skills. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ளோட்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளோட்டிங்கிறது அண்டர் ஸ்டாஃபிங் ப்ராப்ளத்தை டீல் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுற ஒரு அக்செப்டபிள் ப்ராக்டிஸ் தான். அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நர்சஸ் ஸ்டாஃப் நர்சஸ் வந்து லேக்காக இருக்கும்போது அனதர் டிபார்ட்மெண்ட்லேருந்து நர்சஸை வந்து டெம்ப்ரவரியாக ஹையர் பண்ணுவாங்க. இதான் வந்து ஃப்ளோட்டிங் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த கொஷின்ஸில் ஐசியூக்கு வந்து அண்டர் ஸ்டாஃபிங்காக ஒரு நர்ஸை வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நர்ஸ் வந்து இது வரைக்கும் ஐசியூ போஸ்டிங்கே பார்த்ததில்ல. ஸோ அவங்க என்ன பண்ணணும் ஃபர்தராக அப்படின்றது தான் கொஷின். ஜென்ரலாக இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஃப்ளோட்டிங் பண்ணும்போது ஒரு நர்ஸ் வந்து இந்த போஸ்டிங் எனக்கு வேணான்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஆக்சுவலி ஒரு நீட் இருக்கிறதால தான் இந்த மாதிரி ஷஃபில் பண்ணி போடுறாங்க அப்படின்றத வந்து ஒரு நர்ஸ் புரிஞ்சுக்கணும். அந்த சுச்சுவேஷன்ஸை வந்து வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட்.
பேசிக்காக நமக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போஸ்டிங்கே போட போகிறாங்க. இப்போ வந்து ஒரு ஏஎன்எம் தூக்கி இஆர்க்கோ இல்லைனா ஐசியூக்கோ போட போகிறது இல்லை இல்லையா. ஸோ ஒரு நர்ஸ் நம்ம குவாலிஃபைடு அப்படின்னா இப்போ நியூ சுச்சுவேஷனாக இருந்தால் கூட, நியூ சினாரியோவாக இருந்தால் கூட அதுக்கு வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். வி ஷுட் பி ஃப்ளெக்சிபிள். வி கேன் கெட் கைடன்ஸ் ஃப்ரம் அவர் சீனியர்ஸ். For this question, option 2 is the correct answer. Clarify the ICU client assignment with the team leader to ensure that it is a safe assignment. Then next question, the nurse who works on the night shift enters the medication room and finds a co-worker with a tourniquet wrapped around the upper arm. The co-worker is about to insert a needle attached to a syringe containing a clear liquid into the antecubital area, which is the most appropriate action by the nurse. இதில் வந்து மெடிக்கேஷன் எரர்ஸ் நடக்குது, தென் மேல் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க கோவர்க்கர். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, வி ஷுட் இன்ஃபார்ம் த சுப்பீரியர். தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், கால் த நர்சிங் சூப்பர்வைசர்ஸ். யூஸ்வலாக இந்த மாதிரி கொஷின் சினாரியோக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா கொஷினில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்க எரர்ஸ் ஆர் மேல் ப்ராக்டிஸோடைய இன்டென்சிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். தென் ஆப்ஷன்ஸ் அனலைஸ் பண்ணி கரெக்டான ஆன்சர்ஸை வந்து சூஸ் பண்ணணும். இந்த கொஷினில் டர்னிக்யூட்டோட யூசேஜ் பாருங்கள். நம்ம யூஸ்வலாக டர்னிக்யூட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் வெயின் பக்சர், அதாவது நம்ம ஐவி லைன் இன்செர்ட் பண்ணும்போது வெயின் ப்ராம்ப்டாக தெரியணுன்றதுக்காகவும் நம்ம டர்னிக்யூட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து டர்னிக்யூட்டோட யூசேஜை வந்து மேல் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, தவறாக வந்து செஞ்சுருக்காங்க. தென் சிரஞ்சஸ் வந்து கண்டாமினேட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் எவர் த ப்ராப்ளம் நம்ம ஃபஸ்ட்டு நர்சிங் சூப்பர்வைசர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க அதை ஃபர்தராக வார்ன் பண்ணுறதோ இல்லைனா அவங்களுக்கு சரியான ட்ரைனிங் கொடுக்குறதோ இல்லைனா அது வந்து லீகல் அண்ட் எத்திக்கல் இஷ்யூஸ் இல்லை எண்டாச்சுன்னா அதை வந்து ஃபர்தராக டீல் பண்ணுறதோ இது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டியூட்டி என்னென்னா we have to inform. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A hospitalized client tells the nurse that an instructional directive is being prepared and that the lawyer will be bringing the document to the hospital today for witness signatures. The client asks the nurses for assistance in obtaining a witness to the will, which is the most appropriate response to the client. To answer this question, we should know what is instructional directives. Instructional directive லிவிங் வில்ஸ்னு சொல்லலாம். அதாவது ஒரு கிளைண்ட் தன்னுடைய ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலாமா வேணாவா, எனக்கு வந்து வாழ்கிறதுக்கு சம்மதம் இருக்குது, இல்லைனா இந்த காம்ப்ளிகேஷன்லாம் வச்சுட்டு எனக்கு வாழ விருப்பம் இல்லை, என்னை யூதனேஷியா பண்ணிடுங்க, அந்த மாதிரி கிளைண்ட்டோடைய லிவிங்கை சம்மந்தப்பட்ட அவங்களுடைய ஓன் ஒப்பீனியன் ரிலேட்டடான ஒரு லீகல் டாக்குமெண்ட். இப்போ இந்த கொஷினில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்க சினாரியோவில் அந்த லீகல் டாக்குமெண்ட்டை ஒரு கிளைண்ட் சைன் பண்ணுறாங்க அப்படின்னா விட்னஸ் கண்டிப்பாக வேணும். யாராச்சும் அந்த கிளைண்ட் தான் சைன் பண்ணுறாங்கன்றதுக்கான ஒரு விட்னஸ் வேணும். அந்த விட்னஸ் சைன் கிடைக்கிறதுக்கு நர்ஸ் கிட்ட அந்த கிளைண்ட் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க, ஆல்ரெடி லாயர் வராங்க அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து நர்ஸ் என்ன பண்ணணுன்றது தான் கொஷின். மோஸ்ட்டாக இந்த மாதிரி லீகல் டாக்குமெண்ட்ஸ்க்கு நம்ம விட்னஸாக சைன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அக்கார்டிங் டு த கண்ட்ரி, அக்கார்டிங் டு த ஹாஸ்பிட்டல் பிரின்சிபல்ஸ் பொறுத்து தான். ஏன்னா சில கண்ட்ரீஸில் கேர் கொடுக்குறவங்க இந்த மாதிரி விட்னஸ் சைன் பண்ணக்கூடாது, இட்ஸ் அவுட் ஆஃப் லீகல். இந்த மாதிரி லீகல் அண்ட் எத்திக்கல் இஷ்யூஸஸ் இன்வால்வ் ஆகும்போது நம்ம டைரெக்டாக இன்வால்வ் ஆகிறத விட நம்ம வந்து நம்மளுடைய ஹையரார்க்கி கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது மூலயமா அவங்க கொடுக்குற கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுறது தான் பெட்டர். ஸோ ஆப்ஷன் 4 பாருங்கள், ஐ வில் கால் த நர்சிங் சூப்பர்வைசர் டு சீக் அசிஸ்டன்ஸ் ரிகார்டிங் யுவர் ரெக்வெஸ்ட். That will be the perfect answer. So option 4 is the answer. Then next one, the nurse has made an error in the documentations of the dose administered of an opioid pain medication in the client's record. The nurse draws 1 mg from the vial and another registered nurse witnesses wasting of the remaining 1 mg. When scanning the medication, the nurse entered into the medication administration record that 2 mg of hydromorphine was administered instead of the actual dose administered, which was 1 mg. The nurse should take which actions to correct the error in the MIR. Select all that apply. ஸோ ஆன்சர்ஸ் வந்து மோர் தென் ஒன்னாக இருக்க போது இங்கே இருக்க சினாரியோவில் ஒரு நர்ஸ் வந்து 1 mg ஆஃப் மார்ஃபினை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிவிட்டு மீதி 1 mg வேஸ்ட் பண்ணுறாங்க. அது இன்னொரு நர்ஸும் வந்து விட்னஸாக இருக்காங்க. பட் MAR மெடிக்கேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்கார்டில் 2 mg அட்மினிஸ்ட்ரேட் பண்ணதாக இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ நர்ஸாக என்ன பண்ணுவீங்கன்றது தான் வந்து கொஷின்ஸ். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், கம்ப்ளீட் அண்ட் ஃபைல் அண்ட் அக்கரன்ஸ் ரிப்போர்ட். அக்கரன்ஸ் ரிப்போர்ட்னால் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தால் அதை அப்படியே டாக்குமெண்ட் பண்ணுறது. பட் இந்த சினாரியோவில் மெடிக்கேஷன்ஸ் வந்து 1 mg அட்மினிஸ்டர் பண்ணிட்டாங்க, 1 mg வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் மெடிக்கேஷன் ரிப்போர்ட்டில் வந்து 2 mg அட்மினிஸ்டர் பண்ண மாதிரி எழுதியிருக்காங்க.
ஸோ இதில் வந்து இன்சிடெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுறதால எந்த ஒரு யூஸும் இருக்க போகிறதில்ல. நம்ம என்ன மெடிக்கேஷன்ஸ் அட்மினிஸ்டர் பண்ணுன்ற டீட்டெயிலை கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ணுறது தான் வந்து ஃபர்தராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை ரீகரெக்ட் தான் பண்ணணும். ஸோ மற்ற 4 ஆப்ஷன்ஸுமே வந்து ஓரளவுக்கு மேக் சென்ஸ். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை தவிர மற்ற எல்லா ஆப்ஷன்ஸையும் வந்து we can choose. Just read the options. So the answers is 2, 3, 4, 5. Next question பாருங்க. Which identifies accurate nursing documentation notations? Options are: the client slept through the night, the abdominal wound dressing is dry and the intact without drainage, the client seemed angry when awakened for the vital sign measurement, the client appears to become anxious when it is time for the respiratory treatment, the client's left lower medial leg wound is 3 cm in length without redness, drainage or edema. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து இண்டிகேட்ஸ் த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். நம்ம வந்து வித்தவுட் எனி செகண்ட் தாட் வி கேன் டாக்குமெண்ட் இட் டைரக்ட்லி. பட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், அதில் வந்து த கிளைண்ட் சீம்ட் ஆங்க்ரி, தென் த கிளைண்ட் அப்பேர்ஸ் டு பிகம். இந்த சீம்டு, அப்பேர்ஸ் அதெல்லாம் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒரு ஒப்பீனியனை ஜென்ரேட் பண்ணுற மாதிரியாக இருக்குது. ஸோ டாக்குமெண்ட் நம்ம எப்போ பண்ணாலும் ஃபேக்ட்ஸை தான், ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸை தான் நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணுவோம். அதாவது ஒரு நர்ஸ் என்ன பார்க்குறாங்க, என்ன கேட்குறாங்க, என்ன ஸ்மெல் பண்ணுறாங்க, வாட் இஸ் ஃபேக்ட் அப்படின்றத தான் நம்ம டாக்குமெண்ட் பண்ண போகிறோம் அட் த எண்ட். ஸோ ஒப்பீனியன் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும். சீம்டு, அப்பியர்ஸ், ஷி கெஸ்ஸஸ், ஷி தாட், அந்த மாதிரி ஒப்பீனியன் ஜென்ரேட் பண்ணுற கீவேர்ட்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஃபார் திஸ் கொஷின் ஆன்சர்ஸ் ஆர் 1, 2 and 5. Next question. A nursing instructor delivers a lecture to the nursing students regarding the issue of clients' rights and asks a nursing student to identify a situation that represents an example of invasion of client privacy. Which situation, if identified by the nursing student, indicates an understanding of your violations of this client right? நம்ம வந்து ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்வேஷன் ஆஃப் கிளைண்ட் ப்ரைவசி பற்றி எஜுகேட் பண்ணுறோம். அவங்க நாலேஜ் அசஸ் பண்ணுறதுக்காக அவங்கக்கிட்ட சில ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதை சூஸ் பண்ண சொல்கிறோம். ஸோ அவங்க எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணால் அவங்களுக்கு நாலேஜ் வந்து கரெக்டாக ரீச் ஆகிருக்குன்றதை நம்மளால் அஷ்யூர் பண்ண முடியுன்றது தான் கொஷின். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பர்ஃபார்மிங் எ ப்ரொசீஜர் வித்தவுட் கன்சென்ட், threatening to give your client a medication, telling the client that he or she cannot leave the hospital, observing care provided to the client without the client's permissions. இதில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து ஓரளவுக்கு கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து கிளைண்ட்ஸோடைய ரைட்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெலாம் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸை ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு ஃபேக்டாக கன்சிடர் பண்ணி ரேஷ்னலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர்ஸை சார்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இப்போ பர்ஃபார்மிங் எ ப்ரொசீஜர் வித்தவுட் கன்சென்ட், ஒரு கன்சென்ட்டே இல்லாமல் ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதுன்றது இல்லீகல். அதுக்கு வந்து ஒரு டேர்ம் இருக்குது, பேட்டரி அப்படின்ற டேர்ம். ஸோ த்ரெட்டனிங் டு கிவ் எ கிளைண்ட் எ மெடிக்கேஷன் கொடுக்கறதுக்காக அவங்கள நம்ம வந்து பயமுத்துறதோ அவங்கள ஹார்ம் பண்ணுறதோ இட்ஸ் அசால்ட். தென் வாட் எவர் த சிச்சுவேஷன், வி கான்ட் ஃபோர்ஸ் எ கிளைண்ட் டு ஸ்டே இன் த ஹாஸ்பிட்டல், இட்ஸ் அப் டு த கிளைண்ட் டிசிஷன். வி ஒன்லி கேன் எக்ஸ்பிளைன் த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் டு த கிளைண்ட். ஸோ தேர்ட் வந்து இண்டிகேட்ஸ் த ஃபால்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட். ஃபோர்த் பாருங்கள், அப்சர்விங் கேர் ப்ரொவைடட் டு த கிளைண்ட்ஸ் வித்தவுட் த கிளைண்ட் பெர்மிஷன்ஸ். கிளைண்ட் பெர்மிஷன் இல்லாமல் அவங்கள அப்சர்வ் பண்ணுறது இட்ஸ் எ absolute privacy invasions. So option 4 is the correct answer. The next question. Nursing staff members are sitting in the lounge taking their morning break. An assertive personnel tells the group that she thinks that the unit secretary has acquired immunodeficiency syndrome and proceeds to tell the nursing staff that the secretary probably contracted the disease from her husband, who is supposedly a drug addict. The registered nurse should inform the assistive personnel that making this accusation has violated which legal tort. ஸோ லான்ஜுன்றது வந்து ஒரு ஓய்வறை அந்த மாதிரி சொல்லலாம். அசிட்டிவ் பர்சனல்ன்றது மேபி கிளாஸ் 4 ஒர்க்கர்ஸாக இருக்கலாம். ஸோ ஸ்டாஃப் நர்ஸ் கிட்டே கிளாஸ் 4 ஒர்க்கர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்மளோட யூனிட் செக்ரட்டரிக்கு வந்து HIV இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து HIV அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்டே இருந்து கூட வந்திருக்கலாம், ஏன்னா அவரே ஒரு ட்ரக் அடிக்ட், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்குற ஒரு நர்ஸ், நீங்கள் சொல்கிறது தப்பு, இந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃபார்ம் எவிடன்ஸும் இல்லாமல் நீங்கள் ஒருத்தர் மேலே ஃபால்ஸ் அக்கசேஷன் வைக்கக்கூடாதுன்ற மாதிரி அவங்கள வார்ன் பண்ணுறாங்க. ஸோ இது எந்த லீகல் டாட் கீழே வருன்றது தான் கொஷின்ஸ். ஆப்ஷனில் இருக்க டேர்ம்ஸை வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம். லேபிள் அப்படின்னா
ஒரு ரிட்டன் பை ரைட்டிங்ஸ் மூலயமா ஒருத்தரை வந்து டீஃபேம் பண்ணுறது, அவங்கள பற்றி தப்பாக எழுதி அவங்களுடைய ரெஸ்பெக்டை ரெடியூஸ் பண்ணுறது. தென் ஸ்லாண்டர் அப்படின்னா வேர்பலாக ஒருத்தவங்கள பற்றி காசிப்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது, நம்மளுடைய ஒப்பீனியனாக இருக்கட்டும் இல்லை சம்திங் அவங்கள பற்றி கன்ஃபார்மாக தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி அவங்கள பேசுறது. தென் அசால்ட்னா அவங்களுக்கே தெரியும், அவங்கள த்ரெட்டன் பண்ணுறது, தென் அடிக்கிறது, லைக் தட். தென் நெக்லிஜென்ஸ்னால் நம்ம பண்ண வேண்டியதை பண்ணாமல் விடுறது, கைண்ட் ஆஃப் மேல் ப்ராக்டிஸ். ஸோ அப்சல்யூட்டாக நமக்கு கொடுத்துருக்க கொஷின் சினாரியோவில் வயலேட் ஆகிற லீகல் தாட் என்னதுன்னா ஸ்லாண்டர். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். An older woman is brought to the emergency department for the treatment of fractured arm. On physical assessment, the nurse notes old and new ecchymotic areas on the client's chest and legs and asks the client how the bruises were sustained. The client, although reluctant, tells the nurse in confidence that her son frequently hits her if suffers is not prepared on the time when she arrives home from the work, which is the most appropriate nursing response. ஸோ எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கிளைண்ட் வராங்க வித் ஃப்ராக்சர்டு ஹார்ம். அவங்கள வந்து ஃபிசிக்கல் அசஸ்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எக்கிமோட்டிக் ஏரியாஸ்னால் டிஸ்கலரேஷன் ஆஃப் த ஸ்கின்ஸ், ப்ரூசஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அது எப்படி வந்ததுன்னு அவங்கக்கிட்டே கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய பையன் வந்து என்னை அடிப்பான், என்னை வந்து நான் இப்போ சாப்பாடு சரியாக சமைச்சு வைக்கல அவன் வேலையிலேருந்து வரும்போது அப்படின்னா ஹீ வில் பீட் மீ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ நர்ஸ் வந்து ஃபர்தராக என்ன பண்ணணுன்றது தான் கொஷின்ஸ். ஸோ இந்த கேஸ் சினாரியோலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, she is abused by her son. ஸோ இதில் லீகல் இஷ்யூஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. we have to report immediately as well as we should provide the emotional support to the client. நம்ம வந்து நர்சிங் சூப்பர்வைசர்ஸ்க்கும் இன்டிமேட் பண்ணணும் as well as we should care for her. ஸோ ஆப்ஷன் 4 will be the correct answer. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எந்த ஒரு லீகல் இஷ்யூஸஸ் இருந்தாலும் we should inform our nursing supervisors will be the best solutions. அடிஷ்னலாக இன்னொரு சினாரியும் டிஸ்கிரைப் பண்ணுறேன், இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கிளைண்ட் வந்து உங்கள்கிட்ட ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனோட வந்து மெடிசன் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்தா ரெக்கமெண்டட் டோசேஜை விட அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரிஸ்கிரைப் பண்ண டாக்டரை தேடி பார்த்தா அவரும் கிடைக்கல. ஸோ உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்கான சான்சஸும் இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் வி கான்ட் நம்ம வந்து அவங்க ப்ரெஸ்கிரிப்ஷன் தான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த ட்ரக்கையும் நம்மளால் எடுத்து கொடுக்க முடியாது. ஏன்னா வி நோ இட்ஸ் ஹை டோஸ். ஸோ வி ஷுட் ரிப்போர்ட் டு அவர் நர்சிங் சூப்பர்வைசர் ஆர் சுப்பீரியர் கிட்ட நம்ம வந்து ஒரு ஒப்பீனியன் கைட்லைன்ஸ் கேட்டுட்டு தென் வி ஹாவ் டு ஆக்ட் அக்கார்டிங் டு இட். ஸோ வாட் எவர் த சுச்சுவேஷன், வாட் எவர் த லீகல் இஷ்யூஸ் இஸ் இன்வால்வ், வி ஷுட் ரிப்போர்ட். ஸோ ஹோல்சம் ஆஃப் திஸ் சாப்டர்ஸ் ஆர், நம்ம வந்து எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் வி ஷுட் ரிப்போர்ட் டு அவர் சீனியர்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன் ஷுட் பி ரிலையபிள். என்ன நடந்துச்சோ அதுதான் டாக்குமெண்ட் பண்ணணும். தென் அந்த ஸ்பெசிஃபிக் ஹாஸ்பிட்டலோடைய பிரின்சிபல்ஸ் ஆர் எனி இந்த கண்ட்ரீஸோடைய ஸ்பெசிஃபிக் பாலிசிஸ் ரிலேட்டட் டு ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து நம்ம பைஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். தென் வி ஷுட் அவேர் அபவுட் த கிளைண்ட்ஸ் ப்ரைவசிஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் ரைட்ஸ் அண்ட் லீகல் அண்ட் லாஸ் பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து ஹோல்சம் ஆஃப் திஸ் சாப்டர்ஸ். சம்டைம்ஸ் கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி கேஸ் சினாரியோ இல்லாமல் டைரெக்டாக கூட வரலாம். லைக் வாட் யூ மீன் பை எத்திக்ஸ் இன் நர்சிங் அப்படி கூட கேட்கலாம். ஆன்சர் இஸ் த ரூல்ஸ் ஃபார் த கரெக்ட் பிஹேவியர் ஆர் டிக்ளரேஷன் ஆஃப் ரைட் ஆர் ராங். தென் கோட் ஆஃப் எத்திக்ஸ் ரிலேட்டடாக கூட கொஷின்ஸ் கேட்கலாம். கோட் ஆஃப் எத்திக்ஸ் வந்து அமெரிக்கன் நர்சிங் அசோசியேஷன் தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. 1953 இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் நர்சஸ் வந்து இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. தென் 2012 அதை ரீசெண்டாக ரிவைஸும் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் எத்திக்கல் டயலமாலேருந்து கொஷின்ஸ் வரலாம். எத்திக்கல் டயலமான்றது இந்த எத்திக்கல் பிரின்சிபல்ஸ்க்கு நடுவில் இருக்க கான்ஃப்ளிக்ட்ஸ். இதை எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னா கோட் ஆஃப் எத்திக்ஸ் மூலயமா தான் ரிசால்வ் பண்ண முடியும். ஸோ எத்திக்கல் டிசிஷன் மேக்கிங் பண்ணும்போது கோட் ஆஃப் எத்திக்ஸை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் வே. தென் எத்திக்கல் பிரின்சிபல் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வரலாம். ஆப்ஷன்ஸில் வந்து எக்ஸப்ட், இது தவிர இதெல்லாம் பிரின்சிபல்ஸ், அந்த மாதிரி கொஷின்ஸ் கூட கேட்கலாம். தென் ஈச் பிரின்சிபல் பேஸ் பண்ணியுமே சம் செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. ஸோ ஈச் பிரின்சிபல்ஸையும் நம்ம பைஹார்ட் பண்ணுறதோடு இல்லாமல் அது ரிலேட்டடாக கொஞ்சம் ஐடியாஸை டெவலப் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். இந்த எத்திக்கல் அண்ட் லீகல் இஷ்யூஸோடைய சாப்டர்ஸோடைய ஸ்டாட்டிக் போர்ஷனை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக பிஆர் யாதவில் கொடுத்துருக்க கொஷின்ஸ்லாம் நான் பிடிஎஃபாக இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த கொஷின் பேங்க்லேயே வந்து வித் ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. எந்த கொஷின் எடுத்தாலும் ஒய் அண்ட் ஹவுன்ற ஆஸ்பெக்ட்ஸில் வந்து அதை ரீட் பண்ணுங்கள். தட் வில் பி எஃபெக்டிவ். தென் இந்த சாப்டர்ஸை பைஹார்ட் பண்ணும்போது சில டெர்மினாலஜிஸ் வந்து டேர்ம்ஸ்லாம் வந்து நியூவாக இருக்கலாம். ஸோ வி ஷுட் நோ த டேர்ம்ஸ்
பை ரீடிங் இட் ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எனி டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். See you guys in the next video. All the best friends.